நாளை மாலை பிரதமர் பதவியேற்பு விழா நடைபெறும் என குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவிப்பு. பதவியேற்பு விழாவில் பங்கேற்க 8000 பேருக்கு அழைப்புதழ் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல். கடந்த 10 ஆண்டுகளில் காட்டிய அதே வேகம், அதே அர்ப்பணிப்புடன் 3வது முறையாக தமது ஆட்சி தொடரும். பிரதமராக நாளை மாலை பதவியேற்க உள்ளதாக குடியரசுத் தலைவரை சந்தித்த பின்பு பிரதமர் மோடி தகவல். மோடி பதவியேற்பு விழாவை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பு மேலும் அதிகரிப்பு. இன்றும் நாளையும் ட்ரோன்கள் மற்றும் பாராகிளைடிங் பறக்க தடை விதித்து மாநகர காவல்துறை உத்தரவு. தேசிய ஜனநாயக நாடாளுமன்ற குழு தலைவராக நரேந்திர மோடி மீண்டும் தேர்வு. நாடாளுமன்றத்திற்கு வெளியே பட்டாசு வெடித்து கொண்டாடிய பாஜகவினர். 2047 இந்தியா தனது 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது மக்களின் கனவுகளை நிறைவேற்ற வேண்டிய தேவை உள்ளது என்று பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. நிலையான அரசு அமைந்திருப்பதால் இந்தியாவின் வளர்ச்சி மிக வேகமாக இருந்தது. அதன் பலன்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைத்ததாக பிரதமர் மோடி பெருமிதம். இந்திய நாட்டின் பிரதமராக 3வது முறையாக பதவியேற்க உள்ள நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக சார்பிலும் தனது சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாக்கு சதவீதம் அதிகரித்திருப்பதை பிரதமர் பாராட்டியது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அண்ணாமலை கருத்து. வாக்கு சதவீதம் வருங்காலத்தில் மேலும் பல மடங்கு உயரும் என்றும் உறுதி. ஆந்திராவின் நற்பெயரை 3 நாட்களில் சேதப்படுத்தி வன்முறை மாநிலமாக மாற்றி ஆந்திரா அரசமைப்புகளை சிதைக்கிறார் சந்திரபாபு நாயுடு. ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் மீதான தாக்குதலுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி கண்டனம். பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா இல்லத்தில் கூடி ஆலோசனை நடத்திய சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள். மத்திய அமைச்சரவையில் யாருக்கு எந்த துறையை ஒதுக்குவது என்பது குறித்து முக்கிய ஆலோசனை. டெல்லியில் இன்று காலை 11 மணிக்கு கூடுகிறது காங்கிரஸ் காரிய கமிட்டி. தேர்தல் முடிவுகள் குறித்து முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்ள இருப்பதாக தகவல். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை மாநில கட்சியாக பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்தை ஏற்றது தேர்தல் ஆணையம். ஆட்சேபங்கள் வராத பட்சத்தில் இம்மாத இறுதிக்குள் மாநில கட்சியாக பதிவு செய்யப்படும் என தகவல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை நடைபெறுகிறது திமுக எம்பிக்கள் கூட்டம். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்க அழைப்பு. தேர்தல் முடிவுகள் குறித்து அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த எடப்பாடி பழனிசாமி முடிவு. முதற்கட்டமாக சேலத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகளுடன் இன்று சந்திப்பு. தமிழக சட்டப்பேரவை வரும் 24ஆம் தேதி கூடுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. துறை ரீதியான மாநில கோரிக்கைகள் மீது கூட்டத்தொடரில் விவாதம் நடைபெறும் எனவும் பேட்டி. நடப்பாண்டிற்கான நீட் தேர்வில் குளறுபடி முறைகேடுகள் நடந்துள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம். ஏழை மாணவர்களின் கனவை சிதைக்கும் கொடும் நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். விருதுநகர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக தேமுதிக கூறும் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என செல்வ பெருந்தகை பதிலடி. 24 மணி நேரமும் சிசிடிவி கேமராவை வைத்து கண்காணிக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றதாக விளக்கம். வாக்குப்பதிவு எந்திரம் வேண்டாம் என காங்கிரஸ் சொல்லவில்லை என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து. இவிஎம் முறையில் சீர்திருத்தம் வேண்டும் என்பதுதான் தங்கள் கட்சியின் நிலைப்பாடு என்றும் விளக்கம். தூத்துக்குடி எம்பி கனிமொழி மற்றும் அவரது தாயாரை சந்தித்த நடிகை ராதிகா. வரலட்சுமி சரத்குமாரின் திருமண அழைப்புதழை நேரில் வழங்கியதாக தகவல். சண்டிகர் விமான நிலையத்தில் கங்கனாவை அறைந்த பெண் காவலர் சஸ்பெண்ட். அம்மாவின் மரியாதைக்காக 1000 வேலைகளையும் இழக்க தயார் என காவலர் கருத்து. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.